श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நெவியில அனுபூண பத்ததியில 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சுவாமி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் யார் யாரெல்லாம் நடந்துகிறா என்பதெல்லாம் அப்படியே படம் பிடிச்சு காண்பிக்கிறோம். இந்த சுபாஷித நெவியினுடைய ஆரம்பமே அனுபூண பத்ததி தான். அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்ற பிரதம சுஜனாய பும்சே மக்கியமபி பிரதம துர்ஜனாய நமஹ சர்வம் ஹதஹ கிருதம் யௌ சகிருத் உபகார அபகாராபியாம் என்று சரிகிறார். ஒரு மகானுடைய நிலை என்ன, ஒரு அனுபுணனாக அசிடாக முட்டாளாக இருக்கிறவனுடைய நிலை என்ன, ரெண்டு பேரையும் சொல்ற. பிரதம சுஜனாய பும்சே, அந்த எம்பெருமான் பிரதம சுஜனாக இருந்திருக்க, பிரதம துர்ஜனாய மஹ்யம் என் பொருட்டுன்னு சொல்லி துர்ஜனன்ல முதலாக இருந்திருக்கிறவன் நான் தான். சர்வம் ஹதஹா, சுஜனாக இருக்கிறவன் அவ விஷயத்துல எத்தனையோ முறை எவ்வளவோ தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு முறை அவ இவளுக்கு ஒரு அனுகூலத்தை பண்ணிட்டாள்னாக்க அவளை தலையால கொண்டாடுவா. இத்தனை நாள் அவ பண்ண தீங்கு மொத்தத்தையும் மறந்துடுவா. அதுதான் நல்லவாளுக்கு அடையாளம். துர்ஜனனுக்கு அடையாளம் என்ன, எத்தனையோ நல்லது நமக்கு பண்ணிருந்தா கூட ஒரு சமயத்துல அவ நமக்கு ஒரு தீங்கு பண்றதாக, அது உண்மையான தீங்கா கூட இல்லாமல் இருக்கலாம், தீங்கு பண்றதாக இவாளுக்கு தோணிச்சுனாக்க இத்தனை நாள் பண்ண உபகாரம் மொத்தத்தையும் மறந்துடுவா. அவதான் கிருத்தகனாள் என்று சொல்ல போற. கிருத்த அவளுக்கு பண்ண உபகாரம் மொத்தத்தையும் மறந்து போயிடுவான்னு சொல்லி சொன்னார். இப்போ இதனுடைய இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இதனுடைய இன்னும் ஒரு மேலும் ஒரு கிருத்தகனாக இருந்திருக்கவளுக்கு மேலும் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்படிப்பட்ட துர்ஜனர்களாக இருந்திருக்கிறவர்கள், அசிடா இருந்திருக்கிறவா, முட்டாளாக இருந்திருக்கிறவா, ஏற்கனவே பண்ணின உபகாரத்தை மறக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உபகாரம் பண்ணிட்டே இருக்காள அவளுக்கே அனர்த்தம் பண்ணுவான். உபகாரம் பண்ண போறாள அவளுக்கும் அனர்த்தம் பண்ணுவான். அததான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏதாந்தஹந்தி சாந்தானே ஏப்யஹ சித்தேயுரசித வர்த்மானஹ அகணித நிஜ பிரகாசைஹி கிமாஸ்ரயாசைஹி அநாஸ்யமீஹ ஏதாந்தஹந்தி சாந்தானே ஏப்யஹ சித்தேயுஹ அசித வர்த்மானஹ. அசித வர்த்மானஹ என்பதாக சொல்றோம். சித்தம் என்றால் வெண்மை, அசித்தம் என்ன கருமையா சொல்றது. வெண்மைக்கு எதிர்ப்பதமாக சொல்வது கருமைதான்.
சிதவர்த்மானம், வர்த்மான வழி, சிதவர்த்மானகான்னு சொல்லச்சே பிராமணிகமாக நடந்து கொள்பவர்கள், நேர் வழியில செல்பவர்கள்னு அர்த்தம். அது அந்த நேர் வழியில செல்பவர்களாக இருந்திருக்கிறவா அவ பிராமணிகர்கள். அசிதவர்த்தமானகா எப்பவுமே துரண்ணத்தினால விபரீதமான வழியில தான், அசுத்தமான வழியில தான் நடக்கிறவர்களாக இருப்பவர்கள். அசுத்த மார்க்கம். அவள கிருத்தக்னாக செய் நன்றி கொன்றவர்கள். அவளுக்கு உபகாரம் பண்ணியிருந்தாக்க அது கூட அவன் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவா, அசிதவர்த்மானஹா, அவ அப்படி இருக்கிறவா ஏப்யஹா சித்தேயுஹு, ஏப்யஹா சித்தேயுஹு, யாருடைய உபகாரத்தினால அவர்கள்லாம் சித்தியை அடைந்தவர்கள். அதாவது இந்த அசுத்த மார்க்கத்துல இருக்கிறவா என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு பல பேருடைய ஒரு பிரயாசம், பல பேருடைய முயற்சியினாலதான் அந்த பிரயாசம்ன்றது சபலமாகும். நாம ஒருத்தருடைய முயற்சியினாலேயே எல்லாம் வந்துடும்னு சொல்ல முடியாது. ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிற, அதாவது தேர்ச்சி பெற்றவனாக ஒருத்தர் இருந்திருக்கான்னு சொன்னாக்க அவனுக்கு இவனுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல பேருடைய உறுதுணையும் தேவையாக தான் இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டாக்க அதை பண்ண முடியாது. அடியனே உபன்யாசம் பண்றேன் என்று சொன்னாக்க அடியனுடைய முயற்சியினால எல்லாம் நடக்கிறது இல்லை. முதல் அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம். அந்த ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுனாக்க ஒரு வார்த்தை கூட வராது நமக்கு. திசந்துமே தேவ சதாத்வதீயாக தயாதரங்கானுச்சரா கடாட்சான்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற ஹைகிரீவ மூர்த்தி. உம்முடைய தயாதரங்கானுச்சரா கடாட்சான்னு அலையா வரக்கூடிய தயையினுடைய ஒரு தரங்கம் அலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்டாட்சம் என் மேல விழணும். அந்த ஹைகிரீவனுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க வார்த்தை வராது, கல்வி வராது, எதுவுமே வராது. ஆகையால அந்த ஹைகிரீவனுடைய கட்டாட்சத்தை பிரார்த்திச்சுட்டுதான் ஒவ்வொருத்தரும் அந்த வாக் சாமர்த்தியத்தை அடைகிறோம். அந்த ஹைகிரீவனுடைய கட்டாட்சம் குருமுகமாக வரணும். அது ஆச்சாரியன் முகமாக வர்றதுதான். ஆகையால அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும், ஹைகிரீவனுடைய கட்டாட்சம் வேணும். இது ரெண்டு கட்டாட்சம் இருந்தாதான் நம்மளால ஒரு வார்த்தை சொல்ல முடியும், இந்த நிலைக்கே வர முடியும். இது பிரதமோபகாரம். உபகாரமாக முதல் உபகாரம் பண்றவா ஆச்சாரியனும் ஹயக்ரீவனும். அதுக்கு அடுத்த உபகாரம் பண்றவா நம்மள்ட நல்ல எண்ணத்தோடு இருந்துருக்கிறவா. அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு இருந்துருக்கிற மகான்கள். நாம எப்படியோ ஒளரினமானாலும் கூட அதையும் கேட்பதற்கு இருந்திருக்கிற நல்ல எண்ணம் படைத்த ஸ்ரோதாக்கள். இப்படி பல பேருடைய சகாயம் இருந்துதான் ஒருத்தரால பிரகாசிக்க முடியும் இந்த உபன்யாசத்திலேயோ கூட. அந்த மாதிரி ரீதியில வரைச்சே ஏப்யஹா சித்தேயுஹு அசிதவர்த்மானஹா, தீய நடவடிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள் யாருடைய சககாரத்தினால, யாருடைய உதவினால தங்களுக்கு இந்த நிலை
வந்ததோ இந்த நிலைன்னா அவ சமுதாயத்துல ஒரு ஸ்தானத்தை அடைந்திருக்கிறவா, ஒரு ஸ்டேட்டஸை அடைந்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவர்கள் ஏதான் தகந்தி சாந்தான் சாந்தான் ஏதான் தகந்தி. அவள்லாம் என்ன பண்றான்னா இந்த தீய அசிதவர்த்தமானக அந்த அசுத்தமான மார்க்கத்துல செல்பவர்கள் சாந்தானு சமதமாதி குண சம்பன்னானு இந்த சமதமாதி குணங்களோட இருந்திருக்கிற தனக்கு ஒரு நல்ல பிரகாசத்தை ஏற்படுத்தியவர்களாக இருந்திருக்கிற ஏதான் ஸ்வவர்த்தகாக தன்னை வளர்த்து விட்டவர்கள் இருக்காளே அப்படிப்பட்டவர்களையும் கூட தகந்தி அவர்களையும் அழிக்கிறார்கள் என்று சொல்ற அசித வர்த்தமானதான். சில மனிதர்கள்னு கூட சொல்ல முடியாது, அவளை ஜந்துக்கள்னு சொல்லணும். சாஸ்திரமே என்ன சொல்றது தெரியுமா? அவ சொல்லுவா ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாம் வந்ததுன்றதுலாம் ஒண்ணும் இல்லை. சாஸ்திரமே சொல்றது ஆச்சாரியா பாதமாதத்தை பாதம் சப்ரம்மச்சாரி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறபடினால ஆச்சாரியாளிடத்துல இருந்து நாம கிரகிக்கிறது ஒரு 1/4 பங்கு தான். மீதி 3/4 பங்கு நம்மளுடைய விவசாயத்தினாலேயும் நம்மளோடு கூட படித்தவர்களோட கூட சேர்ந்து பழகுவதனாலேயும் நாமும் மீதி பேருக்கு சொல்லி கொடுக்கறதுனாலையும் காலக்கிரமத்தினாலேயும் இப்படிதான் வரதே தவிர ஆச்சாரியாலேயே மொத்தம் வந்துள்ள. ஆகையால நான் என்னத்துக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பிரதானமா நினைச்சிருந்து அவளை என்னத்துக்கு நான் கொண்டாடணும்? எப்படி நினைக்கலாம் இல்லையாவா? இந்த அசிதவர்த்தமாக்களாக இருந்திருக்கிறவா அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிற மகானுபாவர்களையே தகந்தி அவர்களையே அழிக்க முற்படுகின்றனர். தகந்தி வர்த்தமான காலத்துல சொல்ற அவர்களையே அழிக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய முன்னேற்றத்திலையும் இப்ப சொன்ன மாதிரி யாரோ சிலருடைய ஒரு பங்கு இருக்கதான் இருக்கு. நம்மளுடைய முன்னேற்றத்துல அவர்கள்லாம் நமக்கு பண்ணின உபகாரத்தை மறிக்காமல் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிற உபகாரத்தை கூட நினைக்காமல் அவர்களையும் அழிக்க முற்படுபவர்களாக இருப்பவர்கள் அவிவேகிகள், அசித வர்த்தமானகா அசுத்தமான நடவடிக்கையை உடையவர்கள் என்று சொல்ற. இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன அவரவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பல பேரை பார்த்திருப்போம். அப்படி அகணித நிஜ பிரகாசைஹி கிம் ஆசிரயாசைஹி அநாஸ்யம் இஹ அகணித நிஜ பிரகாசைஹி ஏதானு தகந்தி தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்களையே அழிக்கிறார்கள்னு சொல்றாளே. அவ சொல்லச்சு இந்த அசித வர்த்தமானகா தீய வழிகள்ல அசுத்தமான மார்க்கத்துல செல்பவர்களாக இருப்பவர்கள் அகணித நிஜ பிரகாசைஹி பிரகாசம் என்று சொல்லதுனால தனக்கு ஏற்கனவே அவர்களுடைய உபகாரத்தினால ஏற்பட்ட சில பிரயோஜனங்கள், சில நிலைப்பாடுகள்
அந்த நிலைப்பாடுகளை நினைக்காமல் என்று சொல்றது. எங்கேயும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம். ஆச்சாரியானுகிரகத்தினால நான் அடியன் உபன்யாசம் பண்றேன்றது வேற விஷயம். ஆனா அடியன் இடத்துல பிரீத்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறவா, இவர் வீரவல்லி சுவாமி மாதிரி இருக்கிறவாள்லாம் அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து உபகாரம் பண்ணினவர்களாக இருந்திருக்கிறவாள்லாம் நிஜ பிரகாசம், தன்னுடைய பிரகாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவர்கள் என்றுதான் சொல்லணும். அப்படி அகணித நிஜ பிரகாசைகி, தன்னுடைய பிரகாசத்துக்கு காரணமாக இருப்பவர்கள் விஷயத்துல அவ பண்ணின உபகாரத்தை பத்தி துளியும் நினைக்காமல் அவளுக்கு அபகாரம் பண்றவர்களாக இந்த அநிபுணர்கள் இருக்கின்றனர். தனக்கு கல்வியை தான் வாசிப்பதற்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருப்பான். அவ பண்ணின உபகாரங்கள் எல்லாம் மறந்து போயிட்டு அவளையே அழிக்க முற்படுபவர்களாக இருப்பவர்கள். அந்த காலத்துல அப்படியே காலேஜ் வாசிக்கச்சு, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல புஸ்தகங்கள்லாம் வாசிச்சு வாங்கணும், அதான் வாசிக்கணும். அதை வாங்கி வாசிக்கிறதுக்கு உண்டான அர்த்த சௌகரியம் இல்லாத ஒரு சன்னிவேசம். அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த சென்னையில ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் ஒண்ணு இருந்தது. அவ இந்த மாதிரி காலேஜ் வாசிக்கிற பசங்களுக்கெல்லாம் காலேஜ் சிலபஸ்ல வச்சிருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் கொடுப்பா. கொடுத்துட்டு அந்த காலேஜ் முடிச்ச உடனே அதை திருப்பி கொடுத்துடணும் அவளுக்கு. ஏன்னா அதை அடுத்த பசங்களுக்கு அவ உபயோகப்படுத்திப்பா. இப்படி அவ நமக்கு உபகாரம் பண்ணுவா. அவளுடைய புஸ்தகம் கொடுக்கற நாள் வரைக்கும் அது காலேஜ் திறந்த உடனே கொடுக்க மாட்டா. ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். அதுக்கு சில ப்ராசஸிங்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த 1 மாசம் 2 மாசம் யாருடையான இரவல் வாங்கிட்டு புத்தகத்தை படிக்கிறது நாம. இப்படி எல்லாம் நாம பண்ணியிருந்தோம். இதுல சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த காலேஜை முடிச்ச உடனே இந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். அது என்ன நாம கொடுக்காட்டா என்ன, யாரோ ஒருத்தன் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு விடுவா. அவள்லாம் தான் இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு. அகணித நிஜ பிரகாசைகி, தன்னுடைய பிரகாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கவாள மறந்துவாள். அதுல ஒரு இலக்காகவே ஒரு கணக்காகவே எடுத்துக்க மாட்டவர்களாக இருந்திருக்கவா. அவளுக்கு கிம் ஆசிரயா சைகி ஆசிரியம், அவளுக்கு ஒரு இருப்பிடமாக இருந்து அனுகிரகம் பண்ணினவாளையே நாசம் பண்றவன். அந்த அழிக்கிறவர்கள்ல அநாசியம் கிம், இதெல்லாம் அழிக்க கூடாது, இதெல்லாம் அப்படியே ரட்சிக்கணும் அப்படின்னு அவளுக்கு இதெல்லாம் ஒரு எண்ணம் உண்டான்னா எத்தவனா நாசம் பண்ணிடுவான். எல்லாரையும் நாசப்படுத்துவார். எல்லாரிடத்திலையும் ஆசிரியா செய்கி அப்படின்னா ஆசிரியத்தையே சாப்பிடுவதுன்னு அர்த்தம். அதுக்கு தன்னுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருந்திருக்கிற புருஷனையே அவளுக்கே அபகாரம் பண்ணி அவளுக்கே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துபவர்களாக இருந்திருக்க.
அவ அப்படிப்பட்ட அநிபுணர்கள் அவிவேகிகள் அவ உபகாரம் பண்ணிட்டே இருக்கிறவாளையே கூட அவளுக்கு கூட இவ அபகாரம் பண்ணுவா, அவளையும் அழிக்க முற்படுவா. இவளுக்கு உபகாரம் பண்றதுக்காக இருக்கிறவர்களையும் கூட அழிக்குவதற்கு முற்படுவார்கள். இதுதான் இந்த அநிபுணர்கள் அசிடுகள் துர்மார்க்கத்துல செல்பவர்கள் அவர்களுடைய செயல்கள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு சாமான்யமான அர்த்தம். ஏதாந்தஹந்தி சாந்தான் ஏப்யஹ சித்தேயுஹ அசிதவர்த்மானஹ அகணித நிஜ பிரகாசைஹ கிமாஸ்ரயாசைஹ அநாஸ்யம் இஹ. இது பொதுப்படையா சொல்லி சொன்னார். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அதுல எப்படி நடந்ததுன்றத விசேஷத்தை சொல்லி சொல்ற. மகாபாரதத்துல சாந்தி பர்வால கிருதக்னோபாக்கியானம்னே ஒரு உபாக்கியானம். அதாவது செய்நன்றி மறந்தவர்கள் கிருதக்னர்கள். எப்படியெல்லாம் கிருதக்னர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது சாந்தி பர்வத்துல பல விருத்தாந்தங்களை சொல்லி அந்த செய்நன்றி எப்பவும் மறக்க கூடாதுன்றத உபதேசம் பண்ணிருக்க அங்க மகாபாரதத்துல. அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல போறேன். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு மூலமாக இருக்குன்னு ஒரு தாத்பரியம். அங்க கௌதமன்னு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமணன். அந்த பிராமணனுக்கு பண பேராசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டு அந்த வடக்கு திக்க நோக்கி சென்றாராம். அவ அங்க போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வடக்கே இருக்கிறவாள்லாம் தட்சிண தேசத்துக்கு வந்து ஆந்திராலேயோ தமிழ்நாட்டிலேயோ இருந்து பீகாரிகள்லாம் வந்து வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு அவள்லாம் நினைக்கிறா. அந்த காலத்துல வடக்க இருந்தவாள்லாம் ரொம்ப பணக்காரெல்லாம் இருந்திருக்கா போல இருக்கு. அங்க போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டு போறான். இப்படி போற வழியில வேடுவர்கள்லாம் குர்த்தனம் இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல அது உள்ள நுழைஞ்ச அங்க வேடுவர்களுக்கு தலைவனாக ஒருத்தன் இருந்தான். ஏதோ பிராமணன் வரையற என்று சொல்லி தன் வீட்டிலேயே அவனுக்கு உபச்சாரம் பண்ணி இருக்க பண்ணான். அந்த பிராமணனுக்கு நிச்சயம் ஆகாரங்கள்லாம் கொடுத்து போஜனார்த்தமாக இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு, இன்னும் கேட்டா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த தானியாதி சமிருத்தி எல்லாம் கொடுத்து எத்தனை நாள் வேணும் இங்க இருன்னு சொல்லி சொன்னான். ஆனா இந்த சம்சர்க்கம் இருக்க இது ரொம்ப அனர்த்தத்தை உண்டு பண்ணும். இந்த பிராமணன் அவளுடைய இருந்துட்டு அவ பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த வேடுவர்களுடைய செயல்கள்லயே ஈடுபட ஆரம்பிச்சுட்ட. அந்த வேடுவர்கள் பட்சிகளை அடிச்சுட்டு வருது, பிராணிகளை அடிச்சுட்டு வருது, அந்த மாംச பட்சணம் பண்றது, இந்த மாதிரி காரியத்துல அதுல ஒரு ருச்சியை சம்பாதிச்சு அதே இடத்துக்கு இன்னொரு பிராமணன் வர. அந்த பிராமணன் வரச்சே இந்த கௌதமன் முதல்ல வந்து அந்த பிராமணர் இருக்கிற இவர் வரச்சே எங்கேயோ போய் 4 பட்சிகளை அடிச்சு அதெல்லாம் உடம்புல தொங்க விட்டுண்டு இந்த பிராணியினுடைய மாம்சத்தையும் கையில எடுத்துட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோட இந்த கௌதமன் வரைய.
இவரை பார்த்த உடனே அங்க அதிசயா வந்த பிராமணன் சொன்ன, இது பிராமண கிருத்தியமா, இது நாம இப்படி இந்த ஒரு காரியத்தை பண்ணலாமா, ஜந்து ஹிம்சைய பண்ணலாமா? நாம அவர்களுக்கு சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், மீனவன் மீன் பிடிச்சு சாப்பிடுறான் என்று சொன்னான்னா அதுதான் அவளுக்கு ஒரு விருத்தி, பெருமாள் நியமிச்சிருக்கிற ஒரு விருத்தி. அதே மாதிரி வேடுவர்கள் காட்டுல போய் பட்சிகளையோ பிராணிகளையோ வதம் பண்ணி அது மூலமா தன்னுடைய இறை ஆகாரங்களை பண்ணிக்கிறான்னா அது அவளுக்கு உண்டான ஒரு விருத்தி. நாம பிராமணா இருக்கிறவா யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் இதுதானே நாம பண்ணணும், நீர் போய் இப்படி பண்ணலாமான்னு அவன் கேட்கிற. இவருக்கும் ஒண்ணும் பெருசா தோணல. அப்பவும் அந்த பணத்து ஆசை இவரை முடல். அதனால இவர் என்ன பண்ண, சரி இந்த இடத்துல வேணா இன்னொரு இடத்துக்கு போவோன்ட்டு போறேன். அங்க போகச்சே ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தின் கீழே ரொம்ப ஆயாசமா இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால பசியாகவும் இருக்கு, ஆயாசமாவும் இருக்கிறதுனால அந்த ஆலமரத்தின் கீழே அந்த கௌதமர் படுத்துக்கிறேன். இப்படி படுத்துட்டு இருக்கச்சே அப்பவும் பணத்தாசை போல அந்த இடத்துல வரைச்சே அந்த ஆலமரத்துல நாளிஜங்கன் அப்படின்னு ஒரு கொக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஒரு பட்சி. அந்த பட்சியும் கூட கசிப பிரஜாபதியினுடைய மகன்தான். அந்த பக்ஷி, அந்த நாளிஜங்கன்ற பக்ஷி கொக்கு அந்த ஆலமரத்துல இருந்தது. அந்த கொக்கு பாக்குறது, ஐயோ பாவம் இந்த பிராமணன் ரொம்ப சிராந்தனாக ரொம்ப களைப்போட தூங்கிட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம எதனா உபகாரம் பண்ணணும், பசியினாலையும் தாகத்தினாலையும் பீடிக்கப்பட்டவனாக இருந்திருக்கான்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா அந்த ஆலமரம் அந்த கொக்குனுடைய வாசஸ்தான். தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற அதிதிய நாமும் சத்காரம் பண்ணணும், அவளை பூஜிக்கணும்ன்ற ஒரு மகா மனசோட கூட அந்த பிராமணனுக்கு பக்ஷியாதிகள் உள்பட அற்புதமான ஒரு ஆகாரத்தை வழங்கிட்டு அதுக்கு அதை சத்காரமும் பண்ணிட்டு அந்த நாளிஜங்கன்ற அந்த கொக்கு. அதுக்கப்புறமா அந்த நாளிஜங்கன் இந்த பிராமணனை பார்த்து கேட்கறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கையே, இங்க வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்கிட்டு. அதுக்கு அந்த பிராமணன் ஒளிவு மறைவின்றி சொல்லிடுறான், எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருந்துருக்கு, அதுக்காக தான் இந்த பக்கம் வந்தாக்கா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நான் வந்தேன் நான்னு சொல்லி சொன்னாங்க. சரி போனா போட்டோம், நீ பணம் சம்பாதிக்கணும்னு வந்திருக்கோ இல்லையோ, என்னுடைய நண்பன் விரூபாக்ஷன்னு ஒரு ராட்சசன் இருக்கான், அந்த ராட்சசனுடைய கிரகத்துக்கு போ, அவன் வீட்டுக்கு போனேனாக்க நீ விரும்புற மாதிரி எவ்வளவு பணம் வேணுமோ அதை கொடுப்பான் என்று சொல்லி அனுப்பிக்கிறது. என் பேரை சொல்லு, நாளிஜங்கன் அனுப்பிச்சு வச்சான்னு சொல்லுன்னு சொல்லு. இவனும் அந்த விரூபாட்சன் இடத்துல போறான். அந்த விரூபாட்சன் இடத்துல போன உடனே நாளிஜங்கனும் நிச்சயம் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதுனால நண்பன் சொல்ற வார்த்தையை கேட்டு, உன்னால எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தங்கம் எடுத்தும்போ, அவ்வளவு வைரம் எடுத்தும்போ, அவ்வளவு வெள்ளி எடுத்தும்போ, என்ன வேணுமோ நீ எடுத்தும்போன்னு இவனுக்கு கொடுக்குறான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் மூட்டை மூட்டையா தூக்கிண்டு வரான். தூக்கிண்டு வந்து மறுபடியும் அதே ஆலமரத்தின் அந்த நாளிஜங்கன் இருந்த இடத்துலயே வரான். வந்த இந்த சமயத்திலையும் அந்த நாளிஜங்கன் இவனுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து, என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போனோ இல்லையோ ரொம்ப சந்தோஷம், அவன் எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கானா, சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய் சேரும்னு சொல்லி சொல்றான்.
குளிர்காலம். அந்த குளிர்காலத்துல உடம்பெல்லாம் நடுங்கும். காட்டுல போய் படுத்திருந்தாக்கா அதுக்காக பக்கத்துல தீ மூட்டி இருக்கு. இந்த குளிர்காயத்துக்கோசரம் வடக்கெல்லாம் சொல்லுவா, நார்ச்சந்தியில இந்த மாதிரி குளிர்காலத்துல நெருப்பு மூட்டி இருக்குமா. எல்லாரும் ஆத்து உள்ளுக்குள்ள குளிர் தாங்க, எவ்வளவு போர்வை போத்திருந்தாலும் குளிர் தாங்காத சிரமமா இருந்ததுன்னா அந்த நெருப்பு பக்கத்துல கையெல்லாம் வரிச்சு போயிடும். அந்த நெருப்பு பக்கத்துல உட்காந்துட்டு கையெல்லாம் காண்பிச்சுட்டு உடம்பெல்லாம் வந்து விரைச்சி போகாது பார்த்துப்பா. அந்த மாதிரி இந்த நாளி ஜங்கனும் இந்த நெருப்பை மூட்டிட்டு அது பக்கத்துல அந்த நாளி ஜங்கன் இவன் 2 பேரும் படுத்துட்டு தூங்குறான். நாளி ஜங்கன் நன்னா தூங்கிட்டு இருக்கான். அந்த கொக்கு நன்னா தூங்கிட்டு இருக்கு. இவனுக்கு தூக்கம் மூச்செடுத்து. தூக்கம் மூச்ச உடனே இவ்வளவு பெரிய தனத்தை மொத்தத்தையும் எடுத்தும் போனோமே, இதை எடுத்துட்டு போய் ஊருக்கு போறதுக்குள்ள வழியில பசி வருமே. இப்ப மொத்தமா நாம மூட்டை கட்டினது மொத்தம் தங்கமும் வெள்ளியும் வைரமுமா தானே இருந்துட்டு இருக்கு. இதைய சாப்பிட முடியும்? ஆகாரம் ஒண்ணும் இல்லையே. வழியில பசிச்சாக்கா என்ன பண்றதுன்னு ஒரு யோசனை பண்றோம். அப்போ பாட்டகஸ்யாபிரூபஸ்ய ஆரோயம் சுமஹான் மயா கிரஹீதோ லோபமோஹாப்யாம் தூரஞ்ச கமனம் மம. ஆட்டகம்னா தங்கம். இந்த தங்கத்தை தூக்குறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. மீதி வஸ்துக்கள்லாம் 1 கிலோ தூக்கிடலாம். தங்கம் 1 கிலோ தூக்குறதுன்னா அவ்வளவு கஷ்டம், பலு அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆட்டகஸ்யாபிரூபஸ்ய பாரோயம் சுமஹான்மயதான். நான் பேராசை பிடிச்சுட்டு ஆசை பிடிச்சுட்டு இவ்வளவு பெரிய கட்டி தங்கத்தை தூக்கிட்டு வரேன் நானு. ஆகையால தூரஞ்ச கமனம்பமா நான் போக வேண்டியதோ ரொம்ப தூரம் இருக்கு. நஜாஸ்தி பசி பௌக்தவியம் பிராணசந்தாரணம் மம. இந்த பிராணத்தை தரிச்சிருக்கணுமே, அதுக்கு பணம் வேணும். இந்த பசி இருக்கும், பசி வந்ததுன்னா அதுக்கு ஆகாரம் வேணுமே. அது இல்லாத என்ன பண்றது? கிங்கிருத்வா தாரையம். பசியோட இருந்ததுன்னா இது தூக்க முடியாத. பிராணானித்ய சிந்தைன்னு இந்த பிராணம் எல்லாம் பசியோட இருந்தா அனித்தியம், அது போயிடும். ஆகையால அந்த பிராணம் தரிக்கணும்னாக்கா நல்ல ஆகாரம் சாப்பிட்டு இருக்கணும். ஆகையால இப்போ வழியில சாப்பிட்றதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லாத இருந்துருக்கு. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணானா, கிருதக்னஹா புருஷம் வியாக்ரஹம் மனசா இதம் அச்சிந்தயத்து. அந்த கிருதக்னாக இருந்திருக்கிற இந்த கௌதமன் மனசால இப்படி நினைச்சு பார்த்தானா, அயம் பகவதி பார்ஸ்வே மாம்சராசி ஸ்திதோ மகான். என்னதுக்கு எங்கேயான போனோமான இந்த கொக்குக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிறவன் பெரிய மாம்ச ராசியாக, மலை போல மாம்சம், அவ்வளவு மாம்சத்தோட அவன் படுத்து தூங்குறான். இவனை அடிச்சு காய்ச்சி சாப்பிட்டோம்னா அதுக்கே பெரிய மாம்சம் கட்டணும். இதுக்குன்னா ஒரு நாள் என்ன, ஒரு மாசத்துக்கு வச்சுட்டு சாப்பிடலாமே என்ன தோணித்தான் அவனுக்கு. சரி, இவனை எப்படி அடிச்சு சாப்பிடுறதுன்னு பாக்குறான். தஸ்யாவிதூரே ரக்ஷார்த்தம் ககேந்திரேன கிருதோ பவதே அத தத்ர மகாச்சிஷ்மானு அனலோ வாதசாரதி. அந்த பாவம் அந்த நாளி ஜங்கன் இந்த குளிர்காலத்துல இந்த பிராமணன் நன்னா தூங்கணுமேன்றதுக்காக, இந்த குளிர்ல ரொம்ப ராத்திரிலாம் வேதனைப்பட போறானேன்றதுக்காக ஒரு நெருப்பு மூட்டி, இவனுடைய க்ஷேமத்துக்காக நெருப்பை மூட்டி வச்சிருக்கு. அது பக்கத்துல படுத்துருக்க. அந்த நெருப்பை பாக்குறான். அதை பார்த்த உடனே அது அலாத்த சக்கரம்னு பேரு. அது புகையிற அந்த நெருப்பு கட்டைய, கொள்ளி கட்டைய கொண்டு வந்து போட்டு இந்த நாளி ஜங்கனை கொளுத்திடுறான். நாளி ஜங்கனும் போயிடுறான். அவனுடைய மாம்சத்தை அதே நெருப்புல சுட்டு எடுத்துட்டு போறான். சதம் விபக்ஷரோமாணம் கிருத்வாஹமாக்னாவபசதே ததா சங்கிரஹீத்வா சுவர்ணஞ்ச யயௌ த்ருததரம் த்விஜஹ. அந்த மாம்சத்தையும் எடுத்துட்டான். இந்த ஏற்கனவே மூட்டையா வச்சுட்டு இருக்கிற தங்கத்தையும் எடுத்துட்டான். இது ரெண்டையும் எடுத்துட்டு கிடுகிடுன்னு போக ஆரம்பிச்சுட்டான்னா, இப்ப சாப்பாடு வேற கட்டெடுத்து
போக ஆரம்பிச்சுட்டானா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அசுத்தாச்சரணசீலஹா அசித வர்த்மானஹா, விபரீதமாக நடந்துகிறவர்களுக்கு அவன் இந்த சபரர்களோட சேர்ந்ததுனால பட்சிகளையும் சாப்பிடுறதுல ஒரு உற்சாகம் ஏற்படுறது. இதெல்லாம் இந்த சம்சர்க்கத்தினால வர ஒரு விஷயம். நமக்கே கூட சில தகாத சேர்க்கைகள் இருந்ததுன்னாக்க சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை கூட சாப்பிடுறவளாக மாறிடுறவா நிறைய பேர் இருக்கா. அடியனுக்கே கூட ஆபீஸ்ல இருந்த சமயத்துல சில சமயங்கள்ல ஹோட்டல்கள்ல மீட்டிங் நடக்கும். அதுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும், தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வரும். அந்த மீட்டிங்ல போவேன். மத்தியானம் போனோம், அப்பப்போ டீயோ பிஸ்கட்டோ கொடுப்பா. அது தவிர மத்தியானம் ஆகாரம், ராத்திரி விசேஷமான ஆகாரம், இப்படிலாம் அவ பண்ணுவா. நான் எல்லாத்துக்கும் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்துட்டு இருப்பேன். அவ அந்த ஆகார ரூமுக்கே போக மாட்டான், அந்த போஜன சாலைக்கே போக மாட்டேன். நான் எந்த இடத்துல மீட்டிங் நடக்கிறதோ அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாருக்கும் முதல்லலாம் ரொம்ப சிரமம் ஏற்பட்டது. என்ன நான் மாத்திரம் தனியாயிடுறேன், மீதி பேர்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்கேன். அதனால பல பேருக்கு என்னிடத்துல ஒரு விபரீத புத்தி ஏற்பட்டது. அதுக்கப்புறமா காலக்கிரமத்துல நான் நடந்துகிற நடவடிக்கை பார்த்து என்ன தூஷிச்சவர்கள்லாம் கூட கால விசேஷத்துல என்னிடத்துல பிரீத்தியா இருந்து, அது ஏதோ அவாண்டு அனுஷ்டானம்ப்பா, அவரை போய் நாம கம்பல் பண்ணக்கூடாது. அவர் 10 மணில இருந்து காத்தால ஆபீஸ் வந்ததுன்னா சாயங்காலம் போற வரைக்கும் பச்சை தண்ணி கூட அவர் சாப்பிட மாட்டார், அவர் கொண்டும் வர மாட்டேன். ஆகையால அவரை நாம எதுவும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கௌரவமாவே கடைசி காலத்துல ஆயிடுச்சு எனக்கு. ஆனா அந்த ஆரம்ப காலத்துல இருந்த பரிகாசத்தை பொறுத்துக்கிறதுக்கு முடியாதவர்கள்லாம் என்ன பண்ணிடுவான்னா அவளோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவார். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சோம்னாக்க அதுல அபதார்த்தங்கள்ல, அதாவது சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள்ல ஒரு ருச்சி ஏற்படும். கடைசியில அதுதான் நன்னா இருக்கு, ஆற்றுல பண்ற தலைக்கே நன்னா இல்லைன்ற மாதிரி ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள்லாம் பல பேருக்கு ஏற்படுறது. இந்த மாதிரி இந்த பிராமணனுக்கு வேடுவச்சேரியில இருந்ததுனால கொஞ்ச காலம் வாசம் பண்ணதுனால அவர்களுடைய ஆகாரமாக இருக்கிற அந்த பட்சி மாம்சங்கள்லாம் இவனுக்கு போக்கியமாக அதை ருச்சிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்த நாளி ஜங்கனையும் அடிச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு போயினா இப்படி ஆறுது. ஆகையால இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துல தனக்கு ரட்சணம் பண்ணினதாக இருந்திருக்கு. இவ்வளவு பணம் வரத்துக்கு காரணம் அந்த நாளி ஜங்கன் தான். தன்னால தூக்க முடியாத பணத்தை அந்த விருபாட்சனிலிருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நாளி ஜங்கன் தான். ஆனா அந்த நாளி ஜங்கனையே அடிச்சு சாப்பிட்டோம். அவ பண்ண உபகாரத்தை நினைச்சு பார்க்காமல் தனக்கு எல்லா விதத்திலையும் ரட்சகனாக ஒரு பசியாலையும் தாகத்தாலையும் களைச்சி போய் விழுந்தவனுக்கு அவனுக்கு விசேஷமான ஆகாரத்தை கொடுத்து அவனை ரட்சணம் பண்ணது அந்த நாளி ஜங்கன். அது பண்ண உபகாரம் எதையுமே நினைக்காமல் அந்த நாளி ஜங்கனையே அடிச்சு சாப்பிடுறவனுக்கான அவள்லாம் தான் அசித வர்த்தமானகா, தீய வழியை ஆசிரியப்பவர்கள் என்பதாக சொன்னார். இதே மாதிரி என்ன இன்னொரு விஷயம், அப்புறம் அந்த இடத்துல ஒரு நாளி ஜங்கனுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டது. அந்த விரூபாட்சனும் நாளி ஜங்கனும் நித்தியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறவா. 2-3 நாள் ஆச்சு நாளி ஜங்கனை காணவே காணோம். உடனே விரூபாட்சன் என்ன பண்றான், அந்த நாளி ஜங்கனுடைய காட்டுல போய் பார்த்தா அந்த வாசஸ்தலத்துல போய்
நாளிஜங்கன் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வான்னு தன் பையனை அனுப்புகிறான். அந்த பையனை அனுப்பிச்சாக்க அந்த நாளிஜங்கன் நெருப்புல சுடப்பட்டு அதனுடைய மாம்சம் எடுத்துட்டு மீதி எல்லாம் அங்க விழுந்து கிடக்கிறது, அந்த சரீரத்துல மீதி பாகங்கள்லாம் விழுந்து கிடக்கிறது. இத பார்த்து சொல்றான், கஷ்டப்பட்டு சொல்றான். அதுக்கப்புறமா எல்லா சமாச்சாரமும் தெரியறது. அந்த ஜாலியன் ஜங்கனுக்கு சம்ஸ்காரம் பண்றான். அந்த சம்ஸ்காரம் பண்ணச்சே காமதேனுவே நேர வந்து பால் பொழியறது. சொர்க்கலோகத்துல இருந்து விமானம் வந்து அந்த நாளி ஜங்கனை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறது. ஆனா இந்த பிராமணனுக்கு விபரீதம் தான் இருக்கு. இந்த பிராமணனை பொறுத்த வரைக்கும் அவன் நடந்த விதம் இருந்துருக்க விபரீதம். இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, உபகாரம் பண்ண போறவா, அவளுக்கே ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்துறதுன்றது இருக்க. இது அனுப்புணர்களாக இருக்கிற துர்மார்க்கத்துல செல்பவர்களுடைய செயல் என்று சொல்ற. இது நம்மளுடைய அனுபவத்துல நமக்கே கூட எத்தனையோ பேர் பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளுடைய பிரார்த்தனை எப்படியா இருக்கணும் என்று கேட்டா, இது சுவாமி தெரிவிச்சதுனால சொல்றோம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னாக்க, யாரானா எப்பயானா ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு ஆசயமா இருந்தவா, நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களை எந்த சன்னிவேசத்திலையும் மறக்க கூடாது. மறக்காத மாத்திரமில்ல, அவளுக்கு ஒரு தீங்கு வரா மாதிரி செயல்கள்ல நாம எப்பவுமே ஈடுபடக்கூடாது. அப்படி நாம நடந்துக்கணும்ன்றது தெரிவிக்கிற. அந்த மாதிரி புத்திய சுவாமி தேசிகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.